ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு புதிய வரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பெரியம்மா பொண்ணு ரொம்ப நாள் என்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 15ஆந்தேதி பர்த்டே. சரிங்களா? அவங்க ரொம்ப நாளாக ஒரே பொருளை வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுக்க சொல்லி என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அதை வந்து என்னால் வாங்கி தர முடியல அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் எனக்கு நிறைய செலவு, ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் அந்த மேரேஜ் செலவு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்ததுனால என்னால் வாங்கி கொடுக்க முடியல. சரி, இந்த முறை அவங்களுக்கு பர்த்டே வருது, அதனால் ஒரு கிஃப்டாக ஒரு பொருள் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஸ்டவ் ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டேன், கேஸ் ஸ்டவ். அவங்க ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஏறக்கூடிய ஒரு 30 வருஷமாக ஒரே ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க, 2 பர்னர் வச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டவ் ஒன்று வாங்கி தந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதை பாருங்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்துருக்கு. நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்து பிரித்து காட்டுவாங்க இல்லைங்களா, ஏதாவது டேமேஜ் இருந்தால் அவங்க போயிட்டு பிறகு நம்ம பிரித்தோம்னா இதுவாகிடும். அதனால் அவங்க இருக்கும்போது அவங்க பிரித்து காட்டினாங்க. ஸ்டவ் 3 பர்னர். சரிங்களா? நான் பட்டர்ஃப்ளை ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோன்னே பிஜிஎன் பார்த்தேன். நல்ல ரிவ்யூலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க பிஜிஎன் ஸ்டவ்வு. நல்லா இருந்ததா ரிவ்யூ போட்டுருந்தாங்க. அதனால் இது வாங்கியிருக்கேன் நான். 3 பர்னர் வச்சு பாருங்கள். இதை வந்து அவங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். என்னங்க மேடம், உங்களுக்கே நிறைய கஷ்டம்னு சொல்கிறீங்க, நீங்கள் இது வாங்கி என்ன பண்ணுறதுங்க, நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் இல்லைங்களா? இதை வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு, அவங்க எங்கள் அக்கா, நான் தான் தங்கச்சி, நான் தான் கடைசி, அவங்க எனக்கு அக்கா என்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்றப்போ என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அதை அவங்க கேட்டு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சுங்க. வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. உங்கள் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன், ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் சரி வாங்கியிருக்கேன். இது அவங்களுக்கு பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு புஷ்ஷு, இது வந்து ஸ்டாண்டு. நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கியிருக்கீங்க அதோடய ரிவ்யூ சொல்லுங்கள். இது பேர் வந்து பிஜிஎன். பட் வந்து ஒரு 5-10 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் வாங்கினேன். குட், ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் விருப்பம் தான் வாங்கிக்கோங்க. 3 பர்னர் வச்சு இது நான் கொடுக்க போகிறேன் என் தங்கச்சிக்கு. ஹலோ, என் தங்கச்சிக்கு நான் யூடியூப் வச்சுருக்குறது அக்கா யூடியூப் வச்சுட்ருக்குது தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய பர்த்டேக்கு என்னுடைய கிஃப்ட் இது, சிம்பிள் கிஃப்ட். ஓகேவா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லா இருக்கு பாருங்கள்.